சார் உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று கொடுத்ததனுடைய ப்ரெஸ் மீட்டினுடைய அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். நேற்று வந்து உங்களை செய்தியாளர்களை சந்தித்து சவுக் சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது குறித்து நம்ம ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சுருந்தோம். அதோட அப்டேட் நீங்கள் வந்து காலையிலேருந்து எல்லோரும் தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்கா வர வச்சு இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறோம். நேற்று வந்து நம்ம வந்து JM4 நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4ல் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம். அந்த மனுவின் மீது வந்து அவர் வந்து கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாவட்ட சட்ட ஆணைகள் லீகல் எய்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட லீகல் எய்டுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வேர்டு பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சில் டிஃபென்ஸ் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் 2 மெம்பர்ஸ் இன்றைக்கி வந்து அலாங் வித் 2 டாக்டர்ஸ் 2 டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் 2 மெம்பர்ஸ் ஆஃப் DLA அலாங் வித் 2 டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க. மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வந்து வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க, டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க. அது அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம கைக்கு இப்போ தரல, அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும். இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் 2 டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக் சங்கரை வந்து சிறையில் சந்திச்சிருக்கேன். நேற்று என்ன நிலைமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கார். இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை. நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை, அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, கை வலி இருக்குது, வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை. திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க, ஐவியாக போடுறாங்க. ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அவருடைய சுச்சுவேஷன்.